டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். கோவையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேய்ந்து வரும் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா என்ற நிலை உள்ளது எனவும் முத்தரசன் மு.க.ஸ்டாலினுக்கு அடிமையாக இருந்து குரல் கொடுத்து வருவதாகவும் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் முத்தரசன் குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமிக்கு நாவடக்கம் தேவை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார பயணத்தை துவங்கியிருக்கிறார். முதற்கட்டமாக கோவையில் பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் பொதுமக்களையும் வாக்காளர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டினார். இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேய்ந்து வருகிறது, அந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா என்ற நிலை இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் முத்தரசன் மு.க.ஸ்டாலினுக்கு அடிமையாக இருந்து குரல் கொடுத்து வருவதாக பேசினார். தமிழகத்தை தேர்தல் மூலமாகத்தான் மீட்போம், மக்கள் பிரச்சனைகளை ஸ்டாலின் அரசால் தீர்க்க முடியவில்லை, ஒரு குடும்பத்தின் பிடியில் சிக்கி தமிழ்நாடு தவிக்கிறது, அதில் இருந்து மீட்பதுதான் எங்கள் லட்சியம் என்றும் இபிஎஸ் பேசியிருந்தார். இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குறித்தும் முத்தரசன் குறித்தும் பேசிய எடப்பாடி பழனிசாமிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த மூலையில் சிந்தித்து அரசியல் முழக்கங்களை உருவாக்க முடியாமல் கடந்த 2021 ஆண்டிற்கு முன்னர் அதிமுக ஆட்சி ஊழல் புதை சேற்றில் மூழ்கி பாஜக மத்திய அரசின் கொட்டடியில் அடைக்கப்பட்ட அடிமையாக இருந்தபோது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்த தமிழகத்தை மீட்போம் என்ற அரசியல் முழக்கத்தை இன்று கால பொருத்தம் இல்லாமல் முழங்கி வருகிறார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எப்படியாவது பிரித்துவிட முடியாதா என படாத பாடுபட்டு வரும் நாக்பூர் குருபீடத்தின் சிஷ்யர்கள் வீட்டு அடிமை சேவகர் எடப்பாடி பழனிசாமியின் முயற்சியில் தோல்வியை தழுவி சித்தம் கலங்கி ஊர் முனைகளில் உளறி வருகிறார். இவரது கட்சியின் நிறுவன தலைவருக்கு அரசியல் தளத்தில் களம் அமைத்து நிரந்தர முகவரி பெற்றுத்தந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை அவர் வாழ்நாள் முழுவதும் பெருமைப்பட கூறி வந்தார் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிந்த வரலாற்று உண்மை என்றும், பாரதிய ஜனதா கட்சியோடு இனி எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி அமைக்காது என பெரும் திரளாக கூடிய மக்கள் மன்றத்தில் உறுதியளித்த இவரது குலவிளக்கான மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வார்த்தைகளை குப்பை தொட்டியில் வீசிவிட்டு மோடி அமித்ஷா கூட்டணிக்கு கூழை கும்பிடு போட்டு ஓடியது யார் என்பதை நாடு மறந்துவிடவில்லை. தமிழக மக்களின் உரிமைகளை பறிக்கும் GST வரி, உணவு பாதுகாப்பு சட்டம், உதய் மின் திட்டம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் உறுதியாக எதிர்த்து குரல் கொடுத்த ஜெயலலிதாவின் சமாதியின் ஈரம் காயும் முன்பு இடுப்பில் துண்டு கட்டி வாய் மூடி மத்திய அரசு நீட்டிய தாள்களில் எல்லாம் கையெழுத்து போட்டுவிட்டு தமிழகத்தை வஞ்சித்துவிட்டு மக்களுக்கு துரோகம் இழைத்த எடப்பாடி பழனிசாமி உரிமைக்காக போராடும் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதன் மாநில செயலாளர் முத்தரசன் குறித்து பேசுவதற்கு என்ன தகுதி உள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முகவரி இழப்பது யார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்பதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நாவடக்கம் தேவை என்பதை காலத்தில் எச்சரிக்கிறோம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.